மர்மதேசம். இந்தாம்மா சாக்லேட். பரவாயில்ல வாங்கிக்கம்மா. என் தங்கச்சிக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். வரம்மா. பார்த்து போங்க அண்ணா. தண்ணி குடிச்சிட்டு போங்க. பெரிய ஆளுங்க நீங்க. உங்க வாக்கு அப்படியே பலிக்குது. அன்வர் வருவார்னு சொன்னீங்க, வந்துட்டாரே. கிண்டலா கிண்டலா? ஐயோ, கையில் இருக்கிற கோடை பார்த்து அது நடக்கும் இது நடக்கும் இவ்வளவு நாளா பெனாத்தி நின்ற அன்னூர் திரும்பி வருவானு ஜோசத்துல சொல்லியா சொல்லியா? அவரே ஏய் பொலமல், மனசுல என்ன புத்திசாலி நினைப்பா? காட்டி கொடுக்க பாக்குறியா நீ? அவன குழம்பத்துக்கு வாய் இருக்காத. உமையவலே ஜெகதீஸ்வரியே காளிகா தேவதியே உமையவலே சத்தியே நமோ நாராயணா சங்கு சக்கரனே ஓம் சத்தியே நமோ நாராயணா சர்வலோக படித்தவனே சாமிண்டேஸ்வரி ஓம் ஜக்கம்மா பராசக்தியே நெல்வாக்கு விளம்படி இந்த நேரம் எதிர்பார்த்த விஷயங்களை பற்றி நம்பியிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி சொல்ல வேண்டும். எண்ணிருக்கக்கூடிய மனிதரை பற்றியும் இல்லடத்தினுடைய வாக்குகளை பற்றியும் ஐயாதோ ராமணி பாப்பா முத்திரிகே நடக்க போகுது. ஆனா நானாக சொல்லல, எங்க ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு ஆபத்து நடக்க போகுது, ஆபத்து நடக்க போகுது. அது நானாக சொல்லல, எங்க ஜக்கம்மா சொல்றா. எங்க ஜக்கம்மா சொல்றா. ஆராய்ச்சி பார்த்து சொல்லடி காளிகா தேவதி நிலையான வாக்கு சொல்லு. ஏய் பழனி, ரவி, நீங்க உடனே F2 ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வாங்க. குயிக்.
பழனி கீழே இறங்க. கடைசியா சொல்றேன், கீழே இறங்க. இப்ப நீ இறங்கு, என்ன சுற்றுவேன். பழனி 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 காலிடை பற்றும் சனி கண்டத்தில் அது நிகழ்த்த பாழிடர் வந்து சேர்ந்து நூலிடை பூச்சியாக்கி நொடித்தே உயிரை வீழ்த்தி வானிடை கொண்டு சேர்க்கும் வழியிலை வாழ்ந்து பார்க்க ஏன்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த காருக்கு பெயிண்டை மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருக்கிறது? தங்கம் நம்ம கை கிடைக்கிற வரைக்கும். தங்கம் நம்ம கைக்கு வந்துடுச்சுன்னா இந்த சனியனையும் ரத்தனத்தையும் இதே வண்டியில் வச்சு எரிச்சிடுவோம். அது சரி, பழனிட்டு இருந்து ஏதாச்சும் நியூஸ் வந்தது? நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பழனியை மட்டும் நம்பலை, இன்னொரு ஆளையும் போட்டிருக்கேன். அது யாருப்பா? அது எனக்கு தெரியாத புது ஆள். காரியம் சக்ஸஸாக முடியட்டும், அப்புறம் சொல்கிறேன். ஏய், ரோட்டை பார்த்து போப்பா. உருளி, வண்டியை நிறுத்து, பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. பேப்பரும் வெத்தலை சீவலும் கொடுப்பா. எவ்வளோ ஆச்சு? 6 ரூபா சார். இதா. என்னாச்சு குமார்? பழனி செத்துட்டான். நேத்துலேருந்து செல்லுக்கு மெசேஜே வரலாம் டவுட் பட்டேன். கரெக்டாக போயிடுச்சு. எல்லாத்துக்கும் அன்வர் தான் காரணம். அன்வர் 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 இல்லப்பா, நம்ம கூட்டம் செதறினதுக்கு காரணமே அந்த ரத்தனம் தான். ரத்தனம் ரொம்ப நல்லவன்ப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே உட்காந்துருக்காளே இவ தான். கொல்லோட அடி, அவளை கொல்லு கொல்லு. உயிரோடு அடி. கொல்லு.
ஈரோடு. குமார் கை ஒரு ஆள் பார்க்கறான் பார். குமார் அவனோட கை. குமார் கண்ணாடி மூடு. இதில் இன்னும் பயணி பாக்கெட்டில் இருந்துச்சா? ஆமாம் சார். I'm sorry. ரவி சார். இந்தாங்க, இந்த செல்லுக்கு ஃபோன் பண்ணுங்க. எஸ் சார். ஹலோ 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 ஹலோ. தட்ஸ் இட். நான் நினச்சது சரியாக போச்சு. அயல்குமாரோடைய வாய்ஸ் தான் இது. பழனி பாக்கெட்டில் அயல்குமாரோடைய செல் நம்பர். லிங்கம் வீட்டுக்கிட்ட பழனி நிற்கிறான். அப்படின்னா லிங்கம் வீட்டுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சார், லிங்கம் வீட்டை இன்னொரு வாட்டி சர்ச் பண்ணிடுவோம் சார். நோ நாட் நெசசரி. அவசரப்படாதீங்க சார். லிங்கம் வீட்டில் இருக்கிற பிரெக்னென்ட் லேடியை பார்த்து சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க சார். நோ அப்படிலாம் கிடையாது ரவி. மெட்ராஸ் சிட்டியில் எத்தனையோ வீடு இருக்கும்போது ஏன் பர்டிகுலராக இவங்க லிங்கம் வீட்டை செலக்ட் பண்ணணும்? அப்படின்னா லிங்கம் வீட்டுக்கும் அவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இதில் வேற ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. எனி அதர் ஹேண்ட் இன் திஸ்? நோ டவுட் அபவுட் இட். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இதில் ஒரு மூணாவது ஹேண்ட் ஒர்க் பண்ணுதுன்ட்டு. ஆயுள்குமார், உருளி இவங்களே யாராவது? ஆயுள்குமார், உருளியை தவிர வேற ஒரு பர்சன் இதில் ஒர்க் பண்ணணும். அந்த ப்ளூ சுமோ காரை பற்றி சார், சிட்டியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற எல்லா ப்ளூ சுமோ காரையும் விசாரிச்சிட்டேன். பட் நோ யூஸ் சார். ரவி, அன்வர் ஹியர். ஓ சார், வாட் ஹேப்பன்ட்? அடையார் பக்கமாக சந்தேகப்படும்படியாக ஒரு சுமோ கார் போயிருக்கு. உள்ள ஏதோ லேடி வாய்ஸ் கேட்டுச்சான். ஒரு ஸ்கூட்டரிஸ்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். நம்ம டீம் அங்கே போயிருக்கான். கம் ஆன், லெட்ஸ் கோ தேர். எஸ் சார்.
போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. நீ அவசரப்பட்ட. எனக்கு தெரியும். நீ வேகமா விட்டு. சீக்கிரம் போ. ரவி, what happened? He is dead. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. பாருங்க, ஃபார்மாலிட்டிஸை பாருங்க.